ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வழியாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அநேக பிரயோஜனமாக இருக்கிறதாக கமெண்ட்ஸில் எழுதுறீங்க, கேள்விகளும் எழுதுறீங்க. எல்லா கேள்விகளுக்கும் எங்களால் பதில் கொடுக்க முடியுதா தெரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பதில் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி சகோதரர் நம்மோடு ரூபன் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் நான் சொன்னதை திருப்பி சொல்கிறேன். பிரதருடைய சேனல், யூடியூப் சேனல் பர்சனலாக ஒன்று இருக்குது. அதன் வழியாக அவங்க ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸில் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து அதில் வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அந்த சேனலையும் போய் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிரதர் இருக்குது. அவர் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேள்விகளை கேட்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். தொடர்ச்சியாக நாம் சயின்ஸுக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பல காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் என்ன கேட்க போகிறோம், எந்த இதில் இருக்க போகிறோம், கேள்விகள் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம? ப்ரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். நம்ம லாஸ்ட்டு ஒரு 3 எபிசோட்ஸ் பார்த்தோம். இது வந்து ஒரு மாடல் மாதிரின்னு வச்சுக்கலாமே. லாஸ்ட் 3 எபிசோட் இது, இந்த 4 ஒரு மாடல். சீரியஸ் வியூவர்ஸ் வந்து இதை வந்து கண்டினியூஸாக பார்த்தாங்கன்னா அதனோட தீமேட்டிக்காக அதை புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஏறக்குறைய ஒரு 20-22 எபிசோடு மேலே பார்த்துட்ருக்குறோம். அதில் அந்த கடைசியாக வந்த 4 எபிசோடை மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரே படமாக பார்க்கணும். 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய கண்டென்ட் கரெக்டாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறேன், ஒரு க்யூரியாசிட்டிக்காக. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து படிக்கிறாங்க ஸ்கூலில், காலேஜஸ் எல்லாம். கெமிஸ்ட்ரியில் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் படிப்பார். எம்ஃபில் படிச்சுட்டு பிஹெச்டின்னு ஒன்று படிப்பார். டாக்டரேட் பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர்னு முன்னாடி போட்டுப்பாங்க. எம்ஃபில்ங்கிறதுக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் பிஹெச்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட் இன் ஃபிலாசபின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் படிச்சிங்கனாலும் இந்த டிகிரி தான் இருக்கும். இதான் ஃபைனல் டிகிரி, இதான் ஹையஸ்ட் டிகிரி. அப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பிஹெச்டி பண்ணிங்கனாலும் அது மாஸ்டர்ஸ் இன் ஃபிலாசபி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணாலும் டாக்டரேட் இன் ஃபிலாசபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்கிறாங்க. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஃபிலாசபிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதே டாக்டரேட் இன் ஃபிலாசபின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இதனுடைய ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு வியூலேருந்து. ஆமாம், நல்ல கேள்வி அது. டாக்டரேட் இன் கெமிஸ்ட்ரின்னு தானே சொல்லணும். மாஸ்டர் இன் கெமிஸ்ட்ரி, டாக்டர், அதான் அதை அப்படிதான் சொல்லிட்டு கடைசியாக டாக்டர் இன் கெமிஸ்ட்ரின்னு தானே வரணும், சொல்லணும் இல்லையா? கரெக்ட். ஆமாம், ஃபிலாசபிங்கிறது தத்துவம். ஆமாம். ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல். தத்துவத்துக்கும் இயற்பியலுக்கும் என்ன சம்மந்தம்? கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் தத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆமாம், கணினிமயக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கரெக்ட். நல்ல அருமையான கேள்வி. ஆனால் என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் திருப்பி திருப்பி கேட்டு 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 நம்ம அதை ஆராய்ந்தே பார்க்க மாட்டோம், அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், ஏன்னு கேட்க மாட்டோம். அப்புறமா தான் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கேட்டால் தான் நமக்கு அதோடைய விஷயம் புரியும். எம்ஃபில் மாஸ்டர் இன் ஃபிலாசபி, ஆனால் அவர் கெமிஸ்ட்ரி இல்லை மேக்ஸ் அவர். ஆமாம். எப்படி கணிதத்துக்கும் தத்துவத்துக்கும் தத்துவியல் இது எப்படி ஒத்து போகுது? ஆமாம், குட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது நம்ம இந்த எபிசோடு பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 14:6, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஐ ஆம் த வே, லைஃப் அண்ட் ட்ரூத் அப்படின்ற. தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5-6 வார்த்தை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவ்வளோதான். 4-5 வார்த்தை. ஒரு 4 வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இதனுடைய டெப்த்தை நம்ம படித்து பார்த்தோம்னா அது வந்து ஆராயறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு காலத்தை ஒரு 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்குவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிசி 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு முன் 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அத்தனை காலத்தையும் ஒரு புரிதலுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது பிப்ளிக்கலாக பார்க்குறவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாபிலோனிய சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் வரைக்கும். ஏன்னா அது வந்து அவங்க வந்து 7th செஞ்சுரியில் ஒரு பெரிய டைனாசிட்டி அவங்க இருந்தாங்க. தொங்கு தோட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஹேங்கிங் கார்டன் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டம் வந்து 6 to 7th செஞ்சுரி, அந்த காலகட்டம் வரைக்கும். ஓகே. 2வது காலகட்டம் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 1900கள் வரைக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 2500 2600 வருஷம்.
இப்ப நம்ம முன்னாடி உள்ள காலகட்டம் 1900 வரைக்கும். 1900, 1950 வரைக்கும்னு வச்சுக்கோமே. இன்னிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி. அது வந்து செகண்ட் பார்ட். அதுக்கப்புறம் 1950ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது தேர்ட் பார்ட். 1950 to 2024 இப்போ வரைக்கும். இப்ப வரைக்கும். தற்காலம் அப்படி வச்சுக்க. டெக்னாலஜி காலம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலம். இந்த கனெக்டிங் டொமைன்ங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஞானம் என்று அறியப்பட்டது எதுவோ அதான் கனெக்டிங் டொமைன். ஓகே. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல இருக்கும். இப்போ வந்து பார்வோன் வந்து ஒரு கனவு காண்கிறாரு. பக்கத்துல நிக்கிற அந்த ஒரு 7 மாடுகளையும், நல்ல கொழுகொழுன்னு இருக்க மாடுகளையும், சாதா மாடுகளையும், இந்த கதை நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த கனவை பார்த்துட்டு அடுத்த நாள் இவருக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கு. இப்போ இவர் யாரை கூப்பிடுறாருன்னு பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாம போயிற்று. இந்த கனவுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்களுடைய அட்வைசர்ஸை கூப்பிடுறாரு. இந்த அட்வைசர்ஸ்லாம் யாருன்னா, அதுல போட்டிருக்கு எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும். இது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மெஜிஷியன்ஸ் அண்ட் வைஸ்மேன். அப்போ வைஸ்மேன் ஒரு மினிஸ்டர் கேடர்லையோ இல்லை அட்வைசர் கேடர்லையோ யார் இருப்பானா, ஒன்று மந்திரம் பண்ணுறவன், இல்லாட்டி ஜோசியக்காரன், இல்லாட்டி இந்த மாதிரி வான சாஸ்திரிகள், இவங்க தான் இருந்தாங்க. இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இது வந்து மோசே காலம். யாத்திராகமம் 7வது அதிகாரத்தில் இது இருக்கு. 7:10 பாருங்களேன். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பதாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தையினால் அப்படி செய்தார்கள். அப்போ ஒய்ஸ்மேன் ஞானவான் அப்படின்னு இருந்தாலே அந்த காலத்துலேயும் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் வந்து ஒன்று ஸ்பிரிட்டிஸ்டாக இருக்கணும், இல்லாட்டி மந்திரவாதியாக இருக்கணும், இல்லாட்டி வித்தை காமிக்கிறவனாவது இருக்கணும். அவனை தான் அன்னைக்கு இருந்த ஜனங்களும் அன்னைக்கு இருந்த ராஜாக்களும் நன்மை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஞானிகளாக பார்த்தாங்க. அன்னைக்கு உள்ள இந்த சொல்ல வைஸ்மன் ஞானம் உள்ளவர்கள் அவர்கள். ஞானம் உள்ளவர்கள். ஸோ இன்னொரு உதாரணத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து தானியல்ல நம்ம பார்க்கலாம். இங்கே ராஜாவுடைய சொப்பனத்தை பார்க்கறதுக்கு சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் ராஜா கேட்குறான். கொஸ்டினை கேட்கறதுக்கு அவன் யார்கிட்ட போகிறான் அப்படின்னா, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். இவங்களும் அதே ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இதுவும் அதே ஆட்களாக இருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது. அந்த காலத்து ஞானம் என்றாலே அவங்க வந்து ஒன்று ஸ்பிரிட்டிஸ்டாக இருப்பான், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி சூனியம் பண்ணுறவனா இருப்பான், இல்லாட்டி மந்திரம் பண்ணுறவனா இருப்பான், இல்லாட்டி மேஜிக் பண்ணுறவனா இருப்பான். ராஜாவுடைய அரசவையில் வந்து ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்படிப்பட்ட ஆட்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களாக தான் இருப்பாங்க. இன்னொரு வேற விதத்தில் சொன்னா, ஜனங்கள் வந்து எதை செய்யணும் செய்யக்கூடாது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க யார்கிட்ட போவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்க பீப்புள். வைஸ்மேன் அப்படின்னு சொல்றது யாருன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்புள் மேபி அதை அவங்க தேவனை தேடுறாங்க, எந்த தேவனை தேடினாலும் அவங்க ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. கரெக்ட். என்ன மெய் நம்பிக்கையில் இருந்தானா, மூட நம்பிக்கையில் இருந்தானா, அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் ஒரு ஆன்மீகவாதியை தான் அவங்க தேடினாங்க. நன்மை என்ன தீமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எதை செய்யணும் கூடாது, படைக்கு யுத்தத்துக்கு போகலாமா கூடாதான், எந்த வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சைடில் இருக்கவங்க ஆளுங்களை தான் போய் தேடினாங்க. ஓகே. 6ஆம் நூற்றாண்டின் அந்த டைம் பீரியடில் தான் மனுஷங்க ஒன்று யோசிக்கிறாங்க, நன்மை தீமை என்ன, இது எல்லாத்தோடைய ஆரம்பமுமே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம்ல இருந்து ஆரம்பம். ஸோ இப்போ அதாவது கிமு கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு பக்கம் அந்த டைமில் அரௌண்ட் தட் டைம் மனுஷங்க யோசிக்கிறாங்க, ஹவு டு டிஃபைன் குட் அண்ட் பேட் விதவுட் காட். தேவன் இல்லாமல் நன்மை தீமை என்பதை எப்படி தெரியப்படுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சத்தியத்தை எப்படி அறிவது. ஓகே. ஆனால் காட் இல்லாமல். அப்போ தான் ஃபிலாசபி தத்துவங்கிற ஒரு புது ஞானம் இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதாவது கடவுளுங்கிற கான்செப்டே இல்லாமல், இங்கே கிரைஸ்டோ எகோவாவோ அந்த கான்செப்ட் இல்லை நம்ம பேசுறது. ஆமாம், கடவுள்னுங்கிற கான்செப்டே இல்லாமல் ஜனங்களுக்கு நன்மை தீமையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம்னு ஒரு காரியம் ஒன்று அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. சத்தியத்தை எப்படி அறிஞ்சிக்கிறதுங்கிறது தான் ஃபிலாசபியோடைய பிரைமரி அஜெண்டாவே. அதுக்கு முன்னாடி ஜனங்க வந்து
ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு லோசியக்காரன் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடைபெற்றதான சம்பவம். ஆண்டோடைய பிள்ளைங்க ஆண்டவரை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க ஆசாரியர்கள்ட்டயோ, தீர்க்கதரிசிகிட்டயோ, நியாயாதிபதிகள்ட்டயோ போய்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல. ஆமா, அவங்களும் ஒரு வகையில ஸ்பிரிச்சுவல் பர்சன்ட்ட தான் போயிட்டு இருந்தாங்க. ஆமா. பட் இங்க காட் இருக்கிறாரு. இங்க நன்மை தீமை அறிவிக்க சொல்றதுக்கு காடோட ஸ்பிரிட் இருந்துச்சு. மத்தவங்க கிட்ட அது வேற விஷயம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு புதுசா ஒரு விஷயம் வருது. தத்துவம்னு ஒண்ணு. நீங்க தத்துவம். சொல்ல வர்றதுதான். அதான். அது வந்து கடவுளே இல்லாமல் இந்த நன்மை தீமையை ஜனங்களுக்கு சொல்றதுக்கு முற்படுது. வந்து எப்படி எது கரெக்டான திங்கிங். ஃபிலாசபியோட அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டு திங்க் கரெக்ட்லி. அதுதான் அதோடைய அஜெண்டா. இத ட்ரூத்த கண்டுபிடிக்கணும். எது சத்தியம், எது சரி, எது தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு 6ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்கம் பக்கமா தியரிஸ் இருக்கு. ஹவ் டு டிஃபைன் ட்ரூத். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி ஸ்டான்ஃபோர்டோட என்சைக்ளோபீடியால டிஃபைனிங் ட்ரூத்துக்கு 25 பக்கத்துக்கு தியரிஸோட ஹெட்டிங் மட்டும் இருக்கு. கிளாசிக்கல் தியரி, அந்த தியரி, இந்த தியரின்ட்டு. சத்தியம் என்றால் என்ன? எதை செய்யணும், செய்யக்கூடாது? இத புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷ ஞானத்துல 6ஆம் நூற்றாண்டு பிசில ஆரம்பிச்சு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போராடி ஹியூமன் பீயிங்ஸ் ஃபெயில்டு. ஸ்டில் நவ் தே டோன்ட் நோ தி மீனிங் ஃபார் த ட்ரூத். டிஃபைனே பண்ண முடியல. டிஃபைன் பண்ண முடியல. அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நீங்க பார்ப்பீங்க, அரிஸ்டாட்டில் வந்து அலெக்சாண்டர் த கிரேட்டோடைய டீச்சர். அவர் யாரை கேட்டிருப்பாரு? இந்த ஸ்பிரிட்டிஸ்ட் அவர் கேட்டாராங்கிறத பத்தியான ரொம்ப தகவல் இல்ல. அவரு என்ன பண்ணணும், எப்படி யுத்தத்துக்கு போகணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே அரிஸ்டாட்டில் மாதிரி ஆளுங்கள்ட்ட கேட்குறாரு. ஹூ இஸ் பிரைமர்லி எ ஃபிலாசபர். அரிஸ்டாட்டில் அவருடைய குரு இருக்கிறாரு பிளாட்டோ. அவர்கிட்ட போறாரு. ஸோ அங்க இருந்து தான் ஃபிலாசபிங்கிறது ஃபேமஸ் ஆகுது. இதை நம்ம எங்க பைபிள்ல பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்டவரை சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, பிலாத்துக்கிட்ட பேசுறாரு, நான் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தேன். பிலாத்து ஒன்று கேட்குறாரு, சத்தியம் என்றால் என்ன? பிலாத்து கொஞ்சம் படித்தவர் தான். அவர் எந்த கான்டெக்ட்ல கேட்டார்னா, இதை தான் ஒரு 500-600 வருஷமா நாங்கள் போராடி தேடி வந்துட்டு இருக்கோம். இந்த சத்தியத்தை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் தேடிட்டு இருக்கோம். சத்தியத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்க முற்படுறாங்க. இன்னும் சத்தியத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்கல. இல்லை, நீங்க சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன்றீங்க. அதான் கேட்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன அங்கே டிஸ்கஷன் நடந்துச்சுங்கிறத பற்றி நமக்கு தெரியலே இல்லை. 19-20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதை ட்ரை பண்ணி சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு மனுஷங்க பதிலே கண்டுபிடிக்கல. இன்னி வரைக்கும் சயின்ஸ் ஃபீல்ட்ல எதுலேயும் ஃபிலாசபியில் எதுலேயும் அவங்க இன்னும் கண்டே பிடிக்க முடியல. ட்ரை பண்ணாங்க. இதுக்கு பதில் சொன்ன ஒரே ஆள் இந்த ரெக்கார்டட் ஹிஸ்டரி ஆஃப் டைம், ஒரே ஒரு ஆள் கிரைஸ்ட் மட்டும்தான். அப்போ சொல்றாரு ஆண்டவர், சத்தியம் நீ உன்னுடைய சொந்த மூளையை வச்சு நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது சத்தியம் கிடையாது. சத்தியம்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நான் தான். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் சொல்றது தான் சத்தியம், என்னுடைய வார்த்தை தான் சத்தியம், என்னுடைய ஆவிதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் லைஃப்ங்கிறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஸோ சத்தியம்னா நான் தான். அப்படி நான் தான் சத்தியம். நான் தான் சத்தியம்னா என்னங்கிறத சொல்ல முடியும். இல்லை இன்னொன்று சொல்லிடுவோம், சத்தியம்னா அந்த கையில் சத்தியம் பண்ணுற மாதிரி டிக்கு போட்டு அது இல்லை. இப்போ இவங்களுக்கு சத்தியம்னா வேற ஒன்று புரிஞ்சிடக்கூடாது பாருங்க, இல்லையா? ட்ரூ சத்தியம்னு ப்ராமிஸ் பண்ணுறத அவங்க எடுத்துடக்கூடாது. அந்த சத்தியம் இல்லை. சத்தியம் என்றால் என்னன்னா, திரும்ப அங்கே அதே அவங்க நன்மைனா என்ன, தீமைனா என்ன, அதான் சத்தியம். நன்மை தான் சத்தியம். அந்த நன்மையை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு கிரைஸ்ட் சொல்றாரு. ஓகே. அந்த 4 வாரத்துக்குள்ள மனுஷனுடைய 2500 வருஷம் ரிசர்ச் இருக்கு. ஃபெயில்டு ரிசர்ச். ஃபிலாசபியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை ட்ரை பண்ணது எது கரெக்டு தப்புன்னு பண்றது கண்டுபிடிக்கிறதுக்கு தான். பட் அதெல்லாம் பண்ண முடியல. ஆண்டவர் 5 வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. அதை தான் யோவான் எழுதும்போது எழுதுறாரு, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அததான் வார்த்தைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை தான் சாலமோன் எழுதும்போது சொல்லுவாரு, நான் தான் ஞானம், நான் வந்து அங்கேருந்து ஞானம் கூப்பிடுது, ஞானம் வந்து பொக்கிஷம். அந்த சத்தியத்தை தான் இவங்க 2 பேரும் வேற வேற வேர்டில் சொல்றாங்க. ஒருத்தர் யோவான் சொல்லுவார் வார்த்தை அப்படின்ட்டு, சாலமோன் அந்த சத்தியத்தை ஞானம் சொல்றாரு. ஸோ இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். ஃபிலாசபினால கண்டுபிடிக்க முடியாத சத்தியம் அது. அதுக்கு பதில் வந்து இயேசுவே சத்தியமாக இருக்கிறார். இயேசுவே சத்தியமாக இருக்கார். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா, ஏன் ஃபிலாசபி கெமிஸ்ட்ரி படித்தவங்கள பிஹெச்டிக்கு வந்து ஃபிலாசபின்னு சொல்கிறாங்க. கடைசி அந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஞானின்னு ஒருத்தர் இருந்தாலே ஃபிலாசபராக தான் இருப்பார் அவர்.
எக்ஸ்ட்ரீம் ஞானி யாரா இருப்பார்னா, ஒரு தத்துவ ஞானியா இருப்பாரு. தத்துவ மேதன்னு அதனால தான் நம்மளுக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதான் கனெக்டிங் டொமைன். ஒரு ராஜா வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஒருத்தர்ட்ட அட்வைஸ் கேட்குறாரு அப்படின்னா, அவரு தத்துவத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த லெகசி இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பயும் அந்த டாப் டிகிரிக்கு டாக்டரேட் இன் பிலாசபின்னு சொல்றாங்க. எந்த ஒரு டிகிரி முடிச்சாலும் முடிவு வந்து அந்த டாப் மோஸ்ட் இது வந்து இந்த இங்கிலாந்துல வந்து சர் பட்டம் குடுக்குற மாதிரி ஆமா. டாப்பா சர் அப்படின்பாங்க. நம்ம ஊர்ல வந்து பாரத் ரத்னா அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பா சொல்ற மாரி, எந்த ஒரு ஞானம் உள்ளவர், அறிவா எந்த விஷயத்துல ஒரு ஞானம் டாப்பா வந்தாலும், அவர தத்துவ ஞானின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த தத்துவத்துல அவரு மாஸ்டர் இன் பிலாசபி, மேத்ஸ், ஃபாஸ்ட் இன் பிலாசபி, பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா பிலாசபின்னா தத்துவம். தத்துவம். ஓகே. அந்த 2500 வருஷம் இதுதான் வந்து ஞானத்தினுடைய மறுபெயர். ஞானினாலே அவர் தத்துவம் படிச்சவரா தான் இருப்பாரு. ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் பிரதர். ஏன்னா நெறைய பேர் இந்த எம்ஃபில்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த எம்ஃபில் அப்படிங்கிறத நீ எம்ஃபில்னா என்னன்னு கேட்டா, நான் மாஸ்டர் முடிச்சிருக்கிறேன். மேத்ஸ்ல முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்கள பிலாசபர்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, முடிச்சதுனால. முடிச்சதுனால நீங்க மாஸ்டர் இன் மேத்ஸ்ன்னு தானே சொல்லணும். ஏன் உங்கள மாஸ்டர் இன் பிலாசபின்னு சொல்றாங்க, பிலாசபர்ன்னு சொல்றாங்க. டாக்டரேட் இன் பிலாசபி. டாக்டர் அப்ப சொல்லும்போது அதுக்கான விளக்கம் இப்ப நல்லா தெளிவா இருக்கிறது. அதனோட ஸ்டோரி இதுதான். ஓகே. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க காலத்துல 1900கள்ல புதுசா ஒரு உலகை ஆட்சி செய்யற ஒரு புது விதமான ஞானம் வருது. ஓகே. அதுதான் வந்து மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கு முன்னாடி எப்படி மாந்திரீகம், இந்த குறி சொல்லுதல், ஜோசியம் இவங்கெல்லாம் ஞானிகள்னு அறியப்பட்டாங்களோ, அதுக்கப்புறம் கணித மேதைகள் வந்து அதுக்கப்புறம் பிலாசபர்ஸ் ஞானிகளா அறியப்படுறாங்க ஒரு 2500 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் கணித மேதைகள் வந்து ஞானிகளாக 1950ஸ்ல இருந்து உலகத்தை ஆளுகை செய்யற ஒரு டொமைன் பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் டொமைன் ஆனது மேத்தமேட்டிக்ஸ். ஓகே. எல்லாத்துக்கும் தொடர்புபடுத்தக்கூடியது. மையமா இருக்கிறது. மையமா இருக்குது. சயின்ஸ் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா? இது 3 மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. ஓகே. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் எப்படி யோசிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பெரிய சர்ச் இருக்கு. எதை வச்சு நம்ம பெரிய சர்ச்சும்போம்? அங்க வரக்கூடிய ஜனங்களுடைய எண்ணிக்கையை வச்சு தான் இப்போ நம்ம பெரிய சர்ச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல நீங்க சொன்ன மாரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை அது இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டிய பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதுல எத்தனை தீர்க்கதரிசி இருந்தாங்க, எப்படி ஸ்பிரிட் ஃபில்டா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்தது. ஆமா. அங்க இருக்கவங்கலாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு கேட்டா, அத்தனை பேரும் அந்த சர்ச்சில பவுல், பர்னபாவும், போதகரும் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. அந்த சர்ச் பெரிய சர்ச்சு. ஏன்னா எல்லாருமே ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ எல்லாமே குவான்டிட்டி. குவாலிட்டி பத்தி கவலையே கிடையாது. நம்பர் தான். ஆமா. எல்லாமே நம்பர். ஒரு கார் வாங்க போறோம். எப்படி அதை வாங்குவோம்? கார வாங்க போகும்போது அது எவ்வளோ காசு? முதல்ல பணம் எவ்வளோன்னு நம்ம பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளோ மைலேஜ் குடுக்குதுன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை சீட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. இத பேஸ் பண்ணி எல்லாமே நம்பர் தானா? ஆமா. எல்லாமே நம்பர். 7 சீட்டர், மைலேஜ், காஸ்ட்டு, இஎம்ஐ, வாடகைல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே காசு. ஒருத்தர் வேலைக்கு போறாரு. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேலை எப்படிப்பட்ட வேலை? அது இப்பயும் பார்க்குறாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா பிரைமரியா வந்து பல விஷயங்கள முந்தி பார்ப்பாங்க. இப்ப பிரைமரியா? சேலரி. எடுத்த உடனே டேக் ஹோம் எவ்வளோ? பேக்கேஜ். கேம்பரா? நம்ம இந்த மாரி ஒரு நாளும் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் பண்ற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, நம்பர் பேஸ்டா தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இத வேற விதமா சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவலா பைபிள்லேருந்து இது ஒரு நம்பர் உலகமா மாறிடுச்சு. டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஜிட்டல்னாலே நம்பர் தானே. ஆமா. எது எடுத்தாலும் நம்பர் தான். அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்க சொல்றது மேக்ஸ் வர வரைக்கும் எதுவுமே நம்பர்ல இல்ல. சுகர் இப்ப நம்பர் 100, 90, 140, 200 முன்னாடி கூட்டிட்டு குறைஞ்சிட்டு. அப்போ வந்து அத சிம்ப்டம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்ப ஜுரம் ஒரு பீரியட்ல தெர்மாமீட்டர் கண்டுபிடிச்ச பிறகு நம்பர் வந்துச்சு. நீங்க சொல்றது 19ஸ்க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி கைய வச்சு பார்க்கறது தான். சூடா இருக்கு, சூடு குறைவா இருக்கு, சூடு நெறையா இருக்கு. இத வச்சு தானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாரி எல்லாமே டிஜிட்டலா மாறிடுச்சு இப்ப. பிளட் பிரஷர் நம்பர், சுகர் நம்பர், ஹார்ட் பீட் நம்பர், பல்ஸ் நம்பர் எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் வச்சுட்டோம் நம்ம. இத அப்படியே தாண்டி ஒரு பீரியட்ல பைபிளே சொல்லுது. கடைசியில நம்பர் தான் ஆளுகை செய்யும். நம்பர் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது, விக்க முடியாது. ரெவல்யூஷன் 13க்கு வந்துரும். இந்த நம்பர் மேத்தமேட்டிக்ஸ் வேர்ல்ட் நீங்க சொன்னது 100% ட்ரூங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப மேத்தமேட்டிக்ஸ் வேர்ல்டுக்குள்ள நம்ம நுழைஞ்ச பிறகு, பைபிளும் சொல்லுது கடைசி காலத்துல வேர்ல்டு வந்து மேத்தமேட்டிக்கா தான் இருக்கும். நம்பரை எதிர்பார்க்கறது தான் இருக்கும்னு
இப்ப நம்ம அப்படி சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவலி சொல்லும்போது. ஸோ இதில ஒரு கம்பேரிசன் நான் பண்ண விரும்புறேன். என்னன்னா, பிலாசபிக்கு வந்து நன்மை, தீமை சொல்லி தர தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் அது ட்ரை பண்ணுச்சு. ட்ரூத் எதுன்னு ட்ரை பண்ணுச்சு. நம்பருக்கும் ட்ரூத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாரி நம்பர் பொய் சொல்லாது. நம்பர் வந்து அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூசுவலா கார்ப்பரேட்ல சொல்லுவாங்க. நம்பர்ஸ் டோன்ட் லை. அது நம்பர் வச்சு தான் நாங்க எல்லாம் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ல என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க இன்டர்பிரெட் பண்ணிக்கலாம். டேட்டா உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கலாம். டேட்டாவ மாத்துறீங்கங்கிறத விட டேட்டா ஒண்ணா தான் இருக்கும். அத பார்த்து அத வச்சு நீங்க இன்டர்பிரெட் பண்ற விதம் வந்து உங்களுக்கு விருப்பப்படி நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப சமீபத்துக்குள்ள ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்தது. இந்தியால இருக்க ஹவுஸ் ஹோல்டு டெட் கடன் சுமை வந்து 40% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு வந்துருச்சு. அப்படின்றது இது வந்து ரிப்போர்ட் வந்துச்சு. உடனே ஒரு கூட்டம் கிரிட்டிசைஸ் பண்ற கூட்டம் என்ன சொன்னுச்சு? பாருங்க இன்ஃப்ளேஷன் கூடிருச்சு. பணவீக்கம் அதிகமாயிருச்சு. அதனால தான் கடன் வாங்கி செலவு பண்றாங்க மக்கள். அவங்களுடைய அன்றாட தேவைக்கே கடன் வாங்குற மாரி ஆயிருச்சு. அப்போ வந்து 40% இந்தியாவுடைய உற்பத்திக்கு ஈக்குவலா கடன் பெருகிருச்சு. அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, அதே நீங்க அப்படி பார்க்குறீங்க. ஆ மார்க்கெட் சென்டிமெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. கடன் நீங்க எப்ப வாங்குவீங்கன்னா, அத வாங்கி நீங்க வந்து கட்டிறலாம் அப்படிங்கிற நல்ல சென்டிமெண்ட் இருக்கும். மார்க்கெட் நல்லா இருந்தா தான் நீங்க கடனையே வாங்குவீங்க. அப்ப தொழில் பண்றவங்க கடன் ஜாஸ்தியா வாங்குனாங்கன்னா, மார்க்கெட்ல அத வித்து நான் வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிரலாம். மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால தான் கடன் வாங்குறாங்க. ஒரே விஷயத்த 2 ஆங்கிள்ல பார்க்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்டோரி நீங்க சொல்லலாம். நம்பர் ரிமைன்ஸ் த சேம். நம்பர் டேட்டா ஒண்ணு தான். அதேதான். நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இங்க பாருங்க இன்ஃப்ளேஷன் கூடிருச்சும்பீங்க. ஒரு எலக்ஷன் முடியும்போது, ஒரு கட்சி ஜெயிச்ச கட்சி சொல்லுது இத்தனை சீட் ஜெயிச்சோன்னு. தோத்தவங்க தோத்தோன்னு தானே சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்களா, எங்க ஓட்டு சதவீதத்த பாருங்க, இத்தனை ஓட்டு நாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கோம். சதவீதம் இன்க்ரீஸ் ஆனா இவங்களே அடுத்து ஜெயிச்ச பிறகு, அவங்க எதிர்ல தோத்துட்டாங்களா, இவங்க சொல்றாங்க, எவ்வளோ ஜெயிச்சிருக்கோம்னு பாருங்க. ஓட்டு சதவீதம் அத வேண்டாம். இப்போ ஜெயிச்சத பாருங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி டேட்டாவ ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். பிலாசபில என்ன ஒரு அதுக்கும் தெரியாது. ஆனா எப்படி திங்க் பண்றது, ரேஷனல் திங்கிங் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லி தரும். ஹவ் டு திங்க்ங்கிறது தான் ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் ஆஃப் பிலாசபி. மேத்தமெட்டிக்ஸ்க்கு அது தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்கல்ல சயின்டிஸ்ட்டு. இதுல முக்கால்வாசி பேரு திங்க் பண்றதே என்னன்னு தெரியாதவங்க தான். மேத்தமெட்டிஷியன் மாரி. மேத்தமெட்டிக்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா. மேத்தமெட்டிக்ஸ் தான் அவங்களோட பிரைமரி டொமைனு. இப்ப நீங்க ஹேக்கிங்னு எடுத்துக்கங்களேன். ஏன் ஹேக்கிங்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, கடைசி ஒரு 10 ஆண்டுகள்ல அதிகமா பேசப்பட்ட நாத்திகவாதிகள்ல இவர் ஒருத்தர். நம்ம எதுக்கு இந்த இடத்துல இருக்கிறோம்? எதுக்கு பூமியில இருக்கிறோம்? இந்த மாரி கேள்விகள்லாம் யூசுவலா பிலாசபர்ஸ்ட்ட தான் கேட்பாங்க. ஆனா பிலாசபி இஸ் டெட் அப்படின்ற ஒரு ஸ்டூபிடான ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு. பிலாசபி இறந்துருச்சு. முடிஞ்சிருச்சுன்றார். முடிஞ்சிருச்சு. பிலாசபின்லாம் ஒண்ணும் கிடையாது. பிலாசபியின் காலம் கிடையாது. அப்படி பிலாசபியின் தத்துவமே ஒண்ணு கிடையாது. கிடையாதுங்க. இவருக்கு இவரோட புரிதல் நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படி எம்பிபிஎஸ் படிச்சா தான் ஒரு டாக்டர் ஆக முடியுமோ, உலகத்துல இருக்க அத்தனை கோர்ட்டும் அதுக்குனுடைய அடிப்படை கல்விங்கிறது ஜுடிஷியல் பிலாசபி. ஏன்னா சட்டங்கள்னா எல்லாமே டெஃபினிஷன் பேஸ்டு. இப்போ நம்ம டெஃபினிஷன் சொல்றோம் இல்லையா? ஒரு மேரேஜ் நடக்குது. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஹிந்து மேரேஜ்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. கிறிஸ்டியன் மேரேஜ்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இது அத்தனையுமே ஜுடிஷியல் பிலாசபி கீழ இருக்கிறது தான். இவர் என்ன சொல்றாரு? பிலாசபிலாம் ஒண்ணு கிடையாது. முடிஞ்சு போச்சுன்றார். இட் இஸ் டெட். அப்ப கோர்ட்ல இருக்க பிலாசபி? அந்த புரிதலே அவருக்கு கிடையாது. ஓகே. சாதாரண ஆளுக்கு புரிஞ்சது, இவ்வளவு பெரிய ஆளுக்கு தெரியாதா? தெரியாது. ஏன்னா அவங்க மேத்ஸ்ல இருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் தான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய, எப்படி திங்க் பண்ணுங்கிற ரேஷனாலிட்டியே இந்த பீப்பிள் கிடையாது. 5r² பைனா 3.14 இருந்தா அவங்களுக்கு தெரியும். மேத்தமெட்டிக்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா பிரிச்சுருவாங்க. அதுல தான் அவங்க போயிருவாங்க. ஆனா அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி ரேஷனலா யோசிக்கணும், இது எதுவுமே இந்த எவல்யூஷனை பிலீவ் பண்ற சயின்டிஸ்ட்க்கு தெரியாது. இதுல முக்கால்வாசி பெரும்பகுதியானோர் மேத்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்க பீப்புள் தான். மேத்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங். சத்தியத்துல ஒண்ணும் இல்லாம இருக்கு. சத்தியம்னா என்னன்னே தெரியாது. தெரியாது அவங்களுக்கு. சத்தியத்தை இது பிலாசபிக்கும் தெரியாது. அதுக்கு கரெக்டா சொல்லக்கூடிய ஒரே ஆளு கடைசி அத்தனை 1000 வருஷத்துலயும் ஒரே ஒருத்தர் தான் சொன்னாரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் ஒரு 4 வார்த்தையில காட் அவர் லெவலுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. அதனுடைய2500 வருஷம் ரிசர்ச். இவங்களுக்கு
அப்படின்னா என்னங்கிற ஐடியா கூட கிடையாது. ரொம்ப அழகான விளக்கம் பிரதர். கடைசியா நீங்க உங்களுக்கு என்ன சொல்லி முடிக்க விரும்புறீங்க இத? ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம். கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. லிஸ்டே இருக்கு அதுல. ஆமா. தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அப்படின்னு இருக்கு. நான் வேணா ஒரு டைம் வாசிச்சிடுறேன் அதை. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுவாப அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவராயும் துரோகிகளாயும் துரிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியமில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். இப்ப நம்ம பேசணும் இல்லையா, எல்லாத்துக்கும் கணக்கு போடுறவங்களாயும் இருப்பாங்க. ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா, இதுல கேட்கிற ஒரு கொஸ்டின் கூட இந்த மேத்தமெட்டிக்ஸ்க்காகவும் சயின்ஸாலையும் பதில் சொல்ல முடியாது. இச்சை அடக்கம்னா தெரியாது, சுவாப அன்புனா தெரியாது. இதுல போட்டிருக்க லிஸ்ட்ல ஒண்ணு கூட என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த வசனம் நிறைவேறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சயின்டிஃபிக் எத்திசமும் இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல டாப்பா இருக்கிற பீப்புளும் தான் காரணம். ஓகே. பிலாசபி படிச்சிருந்தா அட்லீஸ்ட் இது என்னன்னு முயற்சி பண்ணியிருக்கும், திங்க் பண்ணவாது அது வச்சிருக்கும். இவங்க அதை மொத்தமா ஒதுக்கிட்டு திங்கிங்கே ஒரு ரேஷனாலிட்டியே இல்லாம கணக்கை மட்டும் போட்டு இவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு ரிசல்ட்டும் கொண்டு வந்துருவாங்க. மற்றபடி அதோடைய பேஸ் ஆகிய ட்ரூத்துக்கு பின்னாடியும் ட்ரூத்னா என்னன்னே அதுக்கு தெரியாது. தெரியாது. ரொம்ப தெளிவான விளக்கம் பிரதர். திருப்பியும் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அதை கன்க்ளூஷனுக்கு வர விரும்புகிறேன். இந்த ப்ரோக்ராமை ஒரு சிலர் எங்ககிட்ட சொன்னாங்க, ரொம்ப டீப்பாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்ட்டு. ஒரு சிலர் ரொம்ப ஈஸியாக புரியுது, இன்னும் டீப்பாகவும் கேட்குறாங்க. புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை விட இன்னும் புரியாதவர்களுக்கு நாங்கள் இதை விளக்கமாக சொல்ல விரும்புகிறோம். எனவே இந்த ப்ரோக்ராமையும் இந்த 4 எபிசோடையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒன்றா இணைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே உங்களுக்கு அது புரியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த எபிசோடில் உங்களோட கூட இதே கேள்வி பதில்கள் செக்ஷனில் வருகை தாமதிக்குமானால் சந்திக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் சகோதரனுடைய யூடியூப் சேனல்லையும் வருது, நீங்கள் அதையும் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.